தை அமாவாசை 2025 தர்ப்பணம் படையல் வைக்க ஏற்ற நேரமும் அமாவாசை விரதம் இருக்கும் முறையும். அமாவாசைகளின் தனிச்சிறப்பு வாய்ந்த அமாவாசைகளில் ஒன்றாக கருதப்படுவது தை அமாவாசை. முன்னோர்களின் சாபங்கள், தோஷங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபடுவதற்கும் நம்முடைய தலைமுறை துன்பம் இல்லாத வாழ்க்கையை பெறுவதற்கும் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது. தை அமாவாசை அன்று புனித நதிகளில் நீராடுவதும் தானங்கள் அளிப்பதும் வழிபாடுகள் செய்வதும் மிக சிறந்த பலன்களை தரும். பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது. அனைத்து மாதங்களிலும் வரும் அமாவாசையையும் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாட்கள் என்றாலும் தை, ஆடி, புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரும் 3 அமாவாசைகளும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இவற்றில் மற்ற 2 அமாவாசைகளை விட தை அமாவாசை கூடுதல் சிறப்புடையது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதும் தானங்கள் செய்வதும் தவறாமல் செய்ய வேண்டிய ஒன்றாகும். இதனால் பல தலைமுறை பாவங்களில் இருந்து விடுபட முடியும். இது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் ஆசியை பெற வேண்டிய நாளாகும். மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலை பொழுதாக சொல்லப்படுகிறது. அதாவது பிரம்ம முகூர்த்த காலமாகும். அதேபோல் தை மாதம் என்பது தேவர்களுக்கு பொழுது விடிய துவங்கும் மாதமாகும். இதை உத்தராயண காலத்தின் துவக்கம் என்கின்றார்கள். சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் என்பதால் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது சூரிய பகவானை சாட்சியாக வைத்து கொடுக்க வேண்டும் என்பது நியதி. அதனால் தேவர்களுக்கு சூரிய உதய காலமாக இருக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரும் தை அமாவாசை தாலும் உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரை அமாவாசை திதி உள்ளது. அதேபோல் ஜனவரி 29ஆம் தேதி அன்று காலை 9:21 மணிக்கு துவங்கி ஜனவரி 30ஆம் தேதி காலை 8:59 வரை பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் உள்ளது. முன்னோர்களுக்கு முக்தி கிடைப்பதற்காக திதி கொடுக்க ஏற்ற இடங்களாக சொல்லப்படுவது காசியும் கயாவும் தான். காசியில் சிவபெருமானை சாட்சியாக வைத்தும் கயாவில் பெருமாளை சாட்சியாக வைத்தும் முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சூரிய பகவானை சாட்சியாக வைத்தே கொடுக்க வேண்டும். அதனால் சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீராடி விட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். காலை 6 மணி முதல் 7:20 வரை, காலை 9 மணி முதல் 11:55 வரை தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரங்களாகும். திருவோண நட்சத்திரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கின்றவர்கள் 9:21 மணி முதல் 11:55 வரை தர்ப்பணம் கொடுக்கலாம். புதன்கிழமை வேலை நாள் என்பதால் திருவோண நட்சத்திரத்தில் தர்ப்பணம் கொடுக்க முடியாது என்பவர்கள் காலையில் சொல்லப்பட்ட நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்கள் காசி மற்றும் கயா தலங்கள் ஆகியவற்றை மனதில் நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்துவிட்டு சூரிய பகவானை வழிபடலாம். அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு படையல் போடும்போது பூஜை அறையில் போடக்கூடாது. ஆளில் முன்னோர்களின் படங்களை வைத்து அதற்கு முன்பாக இலை போட்டுத்தான் படையல் போட வேண்டும். அப்படி முன்னோர்களின் படம் இல்லை என்றால் யார் அமாவாசை விரதம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்பாக இலை போட்டு படைத்து முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து விட்டு காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு அந்த இலையில் அமர்ந்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். பகல் 1:30 மணி முதல் 2 வரையிலான நேரம் படையல் போட ஏற்ற நேரமாகும். தை அமாவாசை அன்று குறைந்தபட்சம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி அவர்கள் மோட்சகதியை அடைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு விளக்கேற்ற வேண்டும்.
கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் விளக்குகளுடன் சேர்த்தோ அல்லது முன்னோர்களின் படத்திற்கு முன்பு தனியாகவோ ஒரு மண் அகல் விளக்கை நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளான நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.